அனைவருக்கும் வணக்கம். ஆடி முதல் நாள் மாலை 6 மணிக்கு மேலே இரவு 9 மணிக்குள்ள வராகியம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்கள் வராகி அன்னைக்கு இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். வியாழக்கிழமை பொதுவாக குரு கூறினால் மிக மிக சிறப்புக்குரிய நாள். இந்த வியாழக்கிழமை ஆடி முதல் நாள் பார்த்தீங்கன்னா எந்த தீபம் நம்ம ஏற்ற வேண்டும் அப்படின்னா ஒரு அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. வராகியம்மனுடைய படத்திற்கு சாமந்தி பூ மஞ்சள் நிற பூக்களால் அல்லது மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. அல்லது செம்பருத்தி வைத்தால் கூட போதும். அம்மனுக்கு மிக மிக சிறப்புக்குரிய பூ செம்பருத்தி பூ தான். செம்பருத்தி பூ வைத்து வழிபாடு செய்யும்போது நமக்கு தெய்வ ஆகர்ஷணம் நம்ம இல்லத்தில் அதிகரிக்கும். அதனால் செம்பருத்தி பூ இருந்தது அப்படின்னா அதை வைங்க. அடுத்து ஒரு தாம்பூலத்தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தாம்பூலத்தட்டில் மஞ்சள் பொடி பரப்பிக்கோங்க. அது எந்த மஞ்சளாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதாவது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கலாம், இல்லை விரலி மஞ்சள் பவுடர் இருக்கலாம், குண்டு மஞ்சள் பவுடர் இருக்கலாம். எந்த மஞ்சள் பொடியாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த பொடி நல்லா நீங்கள் பரப்பி விட்டுக்கோங்க. பரப்பி விட்டுட்டு அதில் க்ரீம் அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது நம்ம மோதிர விரலால் நம்ம எழுதிக்கிடணும். எழுதிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. ஏற்றிட்டு ஒரு 5 வெந்தயம் எடுத்துக்கோங்க. அந்த வெந்தயத்தை அந்த நல்லெண்ணெய்க்குள்ளே போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு கேட்ட வரங்கள் கேட்டபடியே கிடைக்கும். வெந்தயம் போட்டு தீபம் ஏற்றினால நமக்கு என்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னா பணம் நமக்கு வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த தீபம் ஏற்ற ஏற்ற உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு உண்டாகும். தங்கம்லாம் சேர ஆரம்பிக்கும். தங்கம் வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க, அதாவது நம்ம தங்கம் வாங்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த மாதிரி நம்ம தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற நமக்கு அந்த ஐடியா தானாக நமக்கு வரும். வியாழக்கிழமை இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். ஆடி முதல் நாள் அம்மனுடைய அருள் கிடைப்பதற்காக எளிமையான இந்த வழிபாடு செய்துக்கோங்க. நெய்வேத்தியமாக பானகம் கூட வைக்கலாம். அல்லது நீங்கள் பால் ஒரு டம்ளர் பால் நெய்வேத்தியம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. மந்திரங்கள் ஓம் ஸ்ரீம் வராகிய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் நம்ம சொன்னால் கூட போதும். ஒரு 9 முறை நீங்கள் சொன்னால் போதும். அன்னையோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். ஆடி முதல் நாள் பார்த்தீங்கன்னா வராகியம்மனுக்கு இந்த நாளன்று நீங்கள் அவர்களை மனதார மனமுருகி நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா அன்னையோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். ஏன்னா அம்மனுக்கு உரிய மாதமே ஆடி மாதம்தான். பொதுவாக நிறைய அம்பாள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அம்பாள் பிடிக்கும். அதில் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் வராகியம்மனாக இருக்கிறாங்க அப்படின்னா வராகியம்மனை இந்த ஒரு மாதம் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். அன்னை அன்போடு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். உங்களுடைய வேண்டுதெல்லாம் நிறைவேறும். நம்ம எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு அம்மனை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்பிக்கையோடு நம்ம வழிபாடு செய்யும்போது அவங்களுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். பொதுவாகவே இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு வழிபாட்டிற்கு உகந்த மாதம். அதாவது உத்திரையான காலம் முடிச்சு நமக்கு தட்சிணா காலம் வரும். இந்த காலம் ஒரு புண்ணிய காலம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லுவாங்க. அந்த புண்ணிய காலத்தில் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடு சின்னதாக, அதாவது எளிமையாக நம்ம வழிபாடு செஞ்சாலே அதற்கு அவ்வளோ புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த நாள் அவ்வளோ விசேஷமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஆடி மாதம் முழுவதுமே நம்ம அம்மனுக்குரிய வழிபாடு நம்ம செய்ய செய்ய நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் தீரும். நீங்கள் வராகியம்மனை பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் முழுவதும் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நிறைய பேர் எங்கள் வீட்டில் யாரோ சேவைன்னு வச்சுட்டாங்களோ இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பதட்ட பயம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதம் வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாகும். பொதுவாகவே வராகியம்மன் பக்தர்களுக்கு யாருக்குமே இந்த சேவையான பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்காது. பொதுவாக யாராவது வைக்கிறாங்க, சேவன பிரச்சனை வைக்கிறாங்க அப்படி இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது இருந்தால் கூட வராகியனை நீங்கள் வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனை தானாக அது விலக ஆரம்பிச்சிடும். வராகியம்மன்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது, மற்ற சக்தியால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் வராகியம்மனுக்கு அவ்வளோ சிறப்பு. ஏன்னா வராகி பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா வராகியனை ரொம்ப காவலாக இருப்பாங்க, பாதுகாப்பாக இருப்பாங்க. முக்கியமாக இந்த கெட்டது நெருங்காது, கெட்ட கனவுகள் கூட வராது, அந்த துர்தேவதைகள் கூட பக்கத்தில் நெருங்க முடியாது. அந்த சொல்லுவாங்க இல்லையா, பில்லி சூனியம் சேவனை என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைன்னு சுத்தமாக வராகி அன்னை பக்தர்களுக்கு நெருங்க முடியாது.
ஏன்னா அந்தளவுக்கு வந்து பொக்கிஷமாக அன்னை பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாகவே இந்த பிரச்சனை இருக்காது. அதற்கு மீறி உங்களுக்கு ஏதேனும் ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வராகி அன்னை வந்து இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனை வந்து தானாக தீர ஆரம்பிக்கும். அன்னையோட சக்தி அந்த அளவுக்கு. நீங்கள் வந்து முடிந்த அளவுக்கு பக்கத்தில் உங்களுக்கு வராகியம்மன் ஆலயம் இருக்கிறாங்க, பக்கத்தில் அமைந்திருக்குது அப்படின்னு நீங்கள் இந்த ஆடி வெள்ளி வருது பார்த்தீங்களா, ஆடி வெள்ளி, ஆடி பூரம், இந்த சிறப்பான நாட்கள் இந்த ஆடி மாதத்தில் வரும் பார்த்தீங்களா, அந்த ஆடி கடைசி வெள்ளி, ஆடி முதல் வெள்ளி, உங்களுக்கு எப்போ முடியுதோ இந்த ஆடி மாதத்தில் ஏதேனும் ஒரு நாளாவது கோவிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. நம்ம பொதுவாக இந்த மாதம் முழுவதும் அம்மன் கோவிலுக்கு போவது ரொம்ப சிறப்பு. முழுவதும் போக முடியலை அப்படின்னா கூட வாரத்துக்கு ஒரு நாளாவது நம்ம கோவிலுக்கு போயிட்டு வருது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நாளில் வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. ஆடி முதல் நாள், ஆடி 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை என்று எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த பதிவு நான் கொடுக்குறேன். எளிமையாகத்தான் உங்களுக்கு வழிபாடு சொல்கிறேன். நீங்கள் இந்த எளிமையான வழிபாடு செய்யுங்க. அன்னையோட அருள் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுப்பாங்க. அவங்களுடைய அருளால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதே தான் நடக்கும். முதல்ல நம்பிக்கையுடன் இருங்க. நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நம்ம எப்போதுமே இருக்கணும். நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.